ஜனமா. ஜனமா விடுங்க. அதான் நிச்சயத்துக்கு முன்னாடி நாம இதை தடுத்து நிப்பாட்டிட்டோமே. நமக்கு வந்த ஆபத்து தான் விலகி போயிருச்சு. இந்த வீட்ல எல்லாருமே இப்படி உடைஞ்சு போயிருந்தா நல்லாவே இல்ல ஜனாமா. ஜனாமா எழுந்திருச்சு வாங்க ஜனாமா, எல்லார்கிட்டயும் பேசுங்க. இல்ல தமிழ், நான் ஓரளவுக்கு இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கணிச்சிருவேன். அந்த கணிப்புல தான் என் வாழ்க்கையில நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். ஆனா பிரபுவை மட்டும் நான் எப்படி கணிக்க தவறுனேன்னு தெரியல. குறிஞ்சியோட ரத்தம் எப்படி தமிழ் நல்லவனா இருக்க முடியும்? அந்த பிரபு இத்தனை நாளைக்கு என் நம்பிக்கையை சம்பாரிச்சு என் வீட்டுக்குள்ள வந்து இந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக பார்த்திருக்கானே. என்னால ஏத்துக்கவே முடியல தமிழ், முடியல. ஜனாமா நல்லதோ கெட்டதோ கடைசி நேரத்துல எல்லாம் நின்னு நம்ம வர்ஷினியோட வாழ்க்கையை காப்பாத்திட்டோம்ல. இப்பதான் நீங்க நிம்மதியா இருக்கணும். வர்ஷினி வாழ்க்கையை நம்ம எப்படி சரி பண்றது, அவளை இந்த கவலையில இருந்து எப்படி மீட்கிறது, இத பத்தி தான் யோசிக்கணும் ஜனாமா. ஒண்ணு, இந்த குடும்பத்தை காக்க வந்த குலதெய்வம்னு பல பேர்கிட்ட பல நாள் சொல்லிருக்கேன். ஆனா இப்பவும் நீயும் சிபியும் அதை நிரூபிச்சிருக்கீங்க. என் மானத்தையும் இந்த குடும்பத்தையும் பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டான் சிபி. ஒருவேளை பிரபுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். அதை விட பெரிய தோல்வி எதுவுமே இல்ல தமிழ். தேங்க்யூ தமிழ். ஜனாமா என்ன ஜனாமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? உனக்கு புரியல தமிழ். நீயும் சிபியும் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் அது பனி மாதிரி மறைஞ்சு போயிடும். இந்த வீட்ல இருக்க எல்லாருமே உன்னை நம்பணும், உன் வார்த்தையை நம்பணும்.